சாம்பியன்ஷிப் 2025 ஆர்த்தோ ஒன் எலும்பியல் சிறப்பு மையம் சார்பில் 18 வயது உட்பட்டவருக்கான மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற கொங்கு மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவை மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் நவம்பர் 24ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 14 மற்றும் 18 வயது உட்பட்டவருக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். இந்த சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை ஆர்த்தோ ஒன் மேலாண்மை குழுவுடன் இணைந்து நிர்வாக இயக்குனர் டாக்டர் டேவிட் ராஜன் தொடங்கி வைத்தார். இதில் 14 வயது உட்பட்டவர்களுக்கான போட்டியில் ஆண்கள் பிரிவில் ராஜலட்சுமி மில்ஸ் உயர்நிலை பள்ளி அணி 60-41 புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் அல்வேனியா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஏ டீம் அணி 64-56 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. 18 வயது உட்பட்டவர்களுக்கான போட்டியில் ஆண்கள் பிரிவில் ராஜலட்சுமி மில்ஸ் உயர்நிலை பள்ளி அணி 96-79 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் ராஜலட்சுமி மில்ஸ் உயர்நிலை பள்ளி அணி 69-52 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு கோயம்புத்தூர் காவல்துறை துணை ஆணையர் திருமதி MP திவ்யா அவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கியதோடு சிறந்த வீரர் மற்றும் சிறந்த செயல்திறன் கொண்ட அணிகளை பாராட்டி கௌரவித்தார். ND ஆர்த்தோ ஒன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர். என் கூட இருக்கிறது வந்து டாக்டர் சந்தோஷ் சஹானந்த், அவர் தான் கிளினிக்கல் டைரக்டர். இது வந்து பால், அவர் தான் ஹெட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஃபிசிக்கல் மெடிசன் ஃப்ரம் ABTP. நாங்கள் இந்த ஆர்த்தோ ஒன் பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கிறோம். இது சாதாரண டோர்னமெண்ட் அல்ல, இது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டோர்னமெண்ட். அதுதான் இதில் வித்தியாசம். இதுதான் முதன்முறையாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பாஸ்கெட்பால் மீட் டோர்னமெண்ட் இதுதான் முதல் முறை என்று நாங்கள் கருதுகிறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு முதல்ல எல்லா பிளேயர்ஸ்க்கும் 500 பிளேயர்ஸ் போல் எல்லாருக்கும் ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் சந்தோஷ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய என்டியூரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுது, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய கால் வளைஞ்சிருக்குதா, அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை இருக்குதான்னு பார்த்து ஸ்க்ரீனிங் பண்ணோம். நீங்கள் வெளிநாட்டிலலாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் தெரப்பி கொடுப்பாங்க, என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க, டயட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் நாங்களும் இந்த தடவை இந்த ஸ்க்ரீன்லாம் பண்ணி அவங்கள விளையாட வச்சுருக்கிறோம். இவங்களை கொஞ்ச நாள் கழித்து அந்தந்த ஸ்கூலுக்கு போய் அவங்களுடைய ஸ்கோர் என்ன, எத்தனை பாயிண்ட் போட்டாங்கன்னு இல்லை, அவங்களுடைய ஸ்கோர், ஜம்பிங் ஸ்கோர் என்ன, என்டூரன்ஸ் ஸ்கோர் என்ன, எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் ஸ்கோர் என்ன எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். கோவை வாய்ஸ்.